வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனலிருந்து இன்றைய பதிவு அதிகப்படியான துளூர், அதிகப்படியான ஒரு அரும்பு கட்ட வேண்டிய ஒரு சில காம்பினேஷன் கொடுத்துட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. இந்த காம்பினேஷன் எல்லாமே எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கெல்லாம் போயிடாதீங்க. நம்ம கொடுக்குற எல்லா மருந்து காம்பினேஷன் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்டில் அடித்து செடிகளில் அடித்து நமக்கு அந்த பூவெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சேனலில் நம்ம அப்லோடு பண்ணுறோம். இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரே காம்பினேஷன் மருந்து நான் அடித்து வருஷம் பூரா அதில் நான் சாதிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் கிடைக்கும். நாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு நானே வச்சுக்கிங்க. நான் யாரையும் நான் பர்டிகுலராக குறிப்பிட விரும்பல. நான் அந்த மாதிரி அடிச்சிருந்தேன்னா நான் தோல்வி கண்டிருப்பேன். ஏன்னா நான் சொல்கிறது எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம மற்றவர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் எப்படி இந்த செடிகளை வளர்த்தேன், எப்படி இந்த செடியிலேருந்து நான் அதிகப்படியான அறுவடை நான் பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் இந்த சேனல் மூலிமா நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இந்த மிக அதிமுக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரே காம்பினேஷனில் நம்ம தொடர் பயணம் பண்ணும்போது அந்த காம்பினேஷனுக்கு அந்த செடி அடாப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மருந்து அதுக்கு வேலை செய்ய அதிகமாக எடுத்துக்காது. ஏன் எப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன், தாவரங்களுக்கும் ஒரு அறிவு இருக்குது, அதுக்கும் ஒரு சென்ஸ் இருக்குது. எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவும் ஒரு நுண்ணறிவு இருக்கோ அதே மாதிரி தான் அதுக்கும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதையை இந்த மண்ணுக்கு தெரியும் எது முளைக்க விடணும், எதை மக்க விடணுன்றது. அந்தளவுக்கு மண்ணுக்கு ஒரு சென்ஸ் இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் பார்த்திங்கன்னா இது கலந்த கலவு தான் இறுதி வடிவம் தான் மனிதன். இது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இந்த பஞ்சபூதத்தில் இருக்கிற எந்த ஒரு நுண்ணறிவும் எல்லா ஆற்றலும் சேர்ந்தது தான் ஒரு மனித பிறவியாக நம்ம பிறந்திருக்கிறோம். ஆக நமக்கு மிஞ்சின ஒரு இயற்கை என்ற ஒரு சக்தி இருக்குது. அது தாவர வடிவத்திலோடு இருக்கலாம், மண் வடிவத்தில் இருக்கலாம், மர வடிவத்திலோடு இருக்கலாம். இது எல்லாமே இயற்கை தான். அந்த இயற்கை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம முதல்ல மதிக்க கற்றுக்கணும், தெரிஞ்சுக்க கற்றுக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மருந்து இந்த பிளான்ட்டுக்கு நம்ம உபயோகப்படுத்தும் போது ஒரு முறை நல்ல வேலை செய்யும், ரெண்டாவது தடவை நல்ல வேலை செய்யும், மூணாவது தடவை அதே மருந்து அடிச்சுன்னு வேலை செய்யாது. நீங்கள் நான் சொல்கிறது பொய்ன்னு நிரூபிச்சிங்கன்னா ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற அந்த 3 காம்பினேஷன் மருந்து பார்த்திங்கன்னா எக்ஸோடிஸு, அப்புறம் கொசாவுட் பொடி, அதான் சல்ஃபர் பொடி, அதுக்கப்புறம் டாட்டா கம்பெனியில் வர சர்ப்ளஸில் வர எம்என் மிக்சரு. இதை 3 நீங்கள் வாங்கி எக்ஸோடிஸ் ஒரு 15 ஒரு லிட்டருக்கு, அதாவது 1 லிட்டருக்கு 2 எம்எல் போடுங்க, இல்லை 10 லிட்டருக்கு 20 எம்எல் போடுங்க. கொசாவட் பொடி 25 கிராம் போடுங்க. சல்ஃபரு ஒரு அதாவது 10 லிட்டருக்கு 25 கிராமு. எக்ஸோடிஸ் 20 எம்எல். எம்என் மிக்சர் பார்த்திங்கன்னா 25 எம்எல். இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே 10 லிட்டர் தண்ணிக்கு. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி பிளான்ட்டு கவாத்து பண்ணிவிட்டு மேலே மேலோட்டமாக கவாத்து பண்ணிவிட்டு நீங்கள் மேலே அடித்து பாருங்கள். உங்கள் செடியில் துளுரோடு சேர்த்து அந்த பச்சை அரம்பு எப்படி கட்டுதுன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் கூட அந்த ரிசல்ட் உங்களுக்கு முன்னாடி வந்துடும். மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸோடிஸ் 10 லிட்டருக்கு 20 எம்எல், சல்ஃபர் 10 லிட்டருக்கு 25 கிராமு, மைக்ரோ நியூட்ரண்ட்டு 10 லிட்டருக்கு 25 எம்எல். இதை நீங்கள் அடிக்கிற புழுப்பூச்சி மருந்தோடு சேர்த்து இதையும் நீங்கள் சேர்த்து அடித்து பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கிறது நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. எந்த ஸ்டேஜில் உங்கள் செடி இருக்கோ அதை விட 2 மடங்கு அந்த செடியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்கள் செடியில் 100% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா 200% உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். 10% ரிசல்ட் இருக்குன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 100% ரிசல்ட் தெரியும். செடியில் ஒன்றுமே இல்லை, ஒரே மஞ்சளாக இருக்குது, செடியில் ஒன்றும் வளர்ச்சி இல்லை, பூ அரும்பு கட்டலை, ஒன்றுமே இல்லை, துளுர் இடல அப்படின்னு நீங்கள் இது வர 1க்கு 2 தடவை அடித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் செடி ரொம்ப வீக்கான செடி அடித்தா கொஞ்சம் ரிசல்ட் காட்டும் நல்லா. 2வது தடவை அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னந்தானே எப்படி ஒரு ரிசல்ட் காட்டுன்றதை நீங்கள் அனைவரும் பார்க்கணும். ஒரு பிளான்ட்டு 2 மாதம் 1 மாதம் செடி அப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் பிளான்ட்டுக்கெலாம் நீங்கள் ஹியூமிக் 1 லிட்டருக்கு 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. ஹியூமிக் கோல்டு அது ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டு செடியில் ஒரு 1/4 லிட்டர் இல்லை 100 கிராம் அளவு ஊற்றி விடுங்க.
இளம் செடியாக இருந்ததுன்னா. துளிர் வந்து அட்டகாசமாக ரணகலமாக எடுக்கும், சூப்பராக இருக்கும் துளிர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 10 கிலோ NPK வாங்கிட்டு வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றி விடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், 3ஆவது தடவை பொட்டாசியம் மீட்டேட்டு ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அதுவும் ஊற்றி விடுங்க, சூப்பராக இருக்கும். இதுமாதிரி பண்ணிங்கன்னா செடியெல்லாம் நல்லா வளரும். ஒரு 6 மாதம் செடி இருக்குதுன்னா ஃபெராசல்ஃபேட்லாம் போடுங்க, அம்மோனியம் சல்ஃபேட், ஃபெராசல்ஃபேட்டு, DAP, பொட்டாஷு, ஃபேக்டாம்பாஸு, ஆல்சிஸ்டின், இந்த உரங்கள்லாம் வாங்கி வந்து கலந்து கூட போடலாம். இல்லை 2 உரம் கலந்து போடலாம், 3 உரமாக சேர்த்து கலந்து போடலாம். கலந்து போடுறதுல ஒன்றும் தப்பாகிடுது. அறுவடை பூ நல்லா அதிகமாக கட்டி அது அறுவடை வர சமயத்தில் மட்டும் உரம் போடுறத வந்து தவிர்த்துடணும். ஏன்னா கருகள்லாம் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது மருந்தடிக்கிற செலவு வந்து ரொம்ப கூடிடும். எப்பயுமே வந்து ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 20,000 30,000 வருமானம் வருதுன்னா 10,000 15,000 வந்து நம்ம வந்து கொசுக்கோ மருந்துக்கோ அல்லது புழுக்கோ ரப்பர் புழுக்கோ இதுமாதிரி மருந்து நம்ம செலவு பண்ணுறதுல வந்து அது ஒரு பெரிய ஒரு புத்திசாலித்தனமாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதுக்கு முக்கிய காரணம், ஒரு நாளைக்கு 30,000 வருதுன்னா எவ்வளோ செலவினங்களை குறைக்க முடியுமோ, எவ்வளோ புழு பூச்சி தாக்குதலேருந்து நம்ம இயற்கை முறையில் குறைக்க முடியுமோ அப்படி குறைக்கணும். எந்த நேரத்தில் மருந்து அடிக்கணும், எப்போ உரம் போடணும், எப்போ தண்ணி கட்டணுங்கிற அந்த நாலேஜு நமக்கு வந்து அதிமுக்கியமாக தேவை. அப்படி அந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற தகவல் வேணும்னா நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் வந்து 100% ஃப்ரீ. எந்த விதமான சார்ஜ் கிடையாது, சப்ஸ்கிரைப் சார்ஜ் கிடையாது, பார்க்குறதுக்கு சார்ஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 வீடுக்கு மேலே வரும். அதில் ஒரு வீடியோவும் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைச்சிடும். ரொம்ப முடியலையா, அட்லீஸ்ட் லாஸ்ட் 1 மந்த் வீடியோ கூட எடுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம அப்பப்போ பண்ணுற அந்த அப்டேட் அப்பப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு அதிமுக்கிய காரணம் என்னவென்றால், நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அதை நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், கரண்ட்டாக என்ன பண்ணுறேன்றது பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து 30 சென்ட் அறுவடை நடந்துகிட்ருக்கு, 1.25 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா கவாத்து நடந்துகிட்ருக்கு. அதில் 50 சென்ட் வந்து கவாத்து முடிஞ்சு இன்றைக்கி துளிருக்கு மருந்து அடித்தாச்சு. அந்த துளிருக்கு மருந்து தான் இது. அப்போது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோ அதை அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றத அப்பப்போ நம்ம கரண்ட்டாக காட்டிகிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம 10 வருஷம் முன்னாடி நடந்தது, போன வருஷம் நடந்ததெல்லாம் எடுத்து நான் சும்மா காட்டி நான் வந்து ஏமாற்றக்கூடாது யாருமே. அதனால் தொடர் கண்டினியூஷனாக கரண்ட்டாக நடக்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் யாருக்காவது வந்து இப்போ பூ வந்துட்டு இருக்கோம், கவாத்து பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 1 வீக் 2 வீக் முன்னாடி உள்ள வீடியோ எடுத்து பாருங்கள், டைட்டில் பாருங்கள், அதில் உங்களுக்கு எல்லாமே போதுமான அளவுக்கு புரிஞ்சிடும். டைட்டில் பார்த்தாலும் ஓரளவு தெரிஞ்சிடும், கவாத்து முறையா எப்படி இருக்குது, அரும்பு கட்டுறதுக்கு என்ன மருந்து, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 3 காம்பினேஷன் நண்பர்களே நீங்கள் அடித்து பாருங்கள், மிக தெளிவான ரிசல்ட்டு. இது 100% சத்தியம், உண்மை. வாழ்க வளமுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. தேங்க்யூ ஸோ மச்.